இல்லக்கா, ஒரு தகவலும் கிடைக்கலக்கா. அடிக்க மாட்டேன்டா, இருடா. பாப்பா பத்தி ஏதாச்சும் விசாரிச்சியாடா? பாப்பா பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிச்சா? இல்ல சார், எந்த தகவலும் கிடைக்கல சார். பாப்பா எங்க போயிருக்குன்னு நினைச்சேன்னா அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தேன் சார். எங்கேயுமே பாப்பா வரலதான் சார் சொல்றாங்க. எந்த பாவம் பண்ணத ஓம் மேல நான் திருட்டு பண்ண கட்டிட்டேடா. அந்த பாவம் தான்டா என்ன இப்படி எல்லாம் அலக்கழிக்குது. சார் என்ன சார் நீங்க? டேய், ஸ்ரேயா காண போன கோவத்துல உன்னை திட்டிட்டேன், அடிச்சிட்டேன். தப்புடா, என்ன மன்னிச்சிடா பெருமாள். நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா சார்? இப்படிலாம் பேசாதீங்க சார், கஷ்டமா இருக்கு. என்னம்மா இது? ஹன்சி எப்படிமா காணாம போவா? அவ காணாம போறவளுக்கு அப்படி என்னமா கவனம் குறைச்சல் வீட்டுல? காப்பாத்தி வைக்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு காப்பாத்த தேவையில்லை உன்னை காப்பாத்துறதுக்காக நாங்க 2 பேரும் வக்கி வீட்டுக்கு போயிருந்தோங்க. அந்த நேரத்துல எங்க வீட்டு பொக்கிஷம் காணா போயிடுச்சு. அநியாயமா இருக்கே. என் பேத்தி அரியா பொண்ணாச்சே, அவ எங்க போவா? எங்க போவா? அம்மா, அம்மாச்சி வெளியே நிக்கிறாங்கம்மா. ஹன்சி மேல ஞானத்துக்கு பிரியம் அதிகம். அவ காணணும்னு துடிச்சு போயிட்டான். அதனால்தான் ஊர்ல இருப்பு கொள்ளாம என் பின்னாடியே வந்துட்டான். அம்மா, கல்பனா கண்ணு, எவ்வளவு அழகா பேசுறோம்மா நம்ம குழந்தை. அந்த குழந்தை காணாம போயிடுச்சேடா கண்ணு. ஆர்த்தி வந்து விஷயத்த சொன்னது எனக்கு அங்க இருப்பே கொள்ளலம்மா. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நானும் உங்க கூடவே வருவேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன். சரின்னு என்ன கூட்டிட்டு வந்தாரு. அழாதற கண்ணு, அழாத. உள்ள வாங்க, உள்ள வாங்கம்மா. என் பொண்ணை காணணுதோ அவ போயிருப்பான்னு நான் நினைச்ச இடம் உங்க வீடுதான். மாமாவையும் உங்களையும் பாக்குறதுக்கு அவ பூசலுக்கு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு அங்க வந்த. அஞ்சு தேடி நாங்க வந்த. அவ அங்கேயும் வரல. அவ எங்க போனான்னு தெரியல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன தேடி வந்தா அவ காணாம போகணும்? என் மேல வச்சிருந்த பாசமா அவளை காணாம போக வச்சது. பாசம் இப்படி இல்லாம மோசம் பண்ணும். உங்களை பாக்குறதுக்காக தான் வழி கேட்குது தெரியாம நான் தான் என் வழி சொல்லி கொடுத்தேன். இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போகணும்னு தெரிஞ்சிருந்தா நான் வழியே சொல்லி இருந்திருக்க மாட்டேன் ஐயா. கல்பனா, போலீஸ் கிட்ட இருந்து ஹன்சிகாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஹன்சிகாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா ஹன்சிகாவை தேடி போன இடத்துல ஸ்ரேயா கிடைச்சா. சரியா கிடைச்சிட்டாளா? ஆமாம்பா. எங்கம்மா இருந்தா அவ? ஓசூர்லம்மா. ஏமா அவளை கூட்டிட்டு வரல நீங்க? நாங்க எவ்வளவோ கெஞ்சி பாத்துட்டோம்ப்பா. பிடிவாதமா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்னம்மா நீ? அவ பிடிவாதம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சே. அவ சொன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுவியா? உங்க பேச்சுக்கு தான் அவ கட்டுப்பட மாட்டா. நான் போறேன். நான் போய் பேசி அவளை கூட்டிட்டு வரேன். இல்லப்பா, வேண்டாம். இங்க வந்து அவ நிம்மதியா வாழ மாட்டா. அங்கே இருக்கட்டும். அவ சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படுறா. நிக்கட்டும், நிம்மதியா வாழட்டும், அவ சந்தோஷமா இருக்கட்டும். நான் தான் அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனம்மா. அப்புறமும் அவ புடிவா பிடிச்சா நான் என்னமா பண்ண முடியும்? இல்லங்க, வாழ்க்கையோட ருசி என்னங்கறத அவ தெரிஞ்சுக்கட்டும். அவளை விட்டுருங்க. அவ அங்கேயே இருக்கட்டும். அவ நிம்மதியா இருக்கா. அவ சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம ஹன்சிகாவை பத்தி மட்டும் இப்ப கவலைப்படுவோம். சொல்லுங்க சார். அப்படியா? நிஜமா தான் சொல்றீங்களா? சரி சார், தகவலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன ஆர்த்தி, ஏதாவது பிரச்சனையா? அது வந்து
நம்ம ரோஹித் தப்பிச்சு ஓடிட்டானா மாமா. கேஷவும் வரதுவும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்களா? தெரியுமா, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். பணம் இருக்கு, தன்னை காப்பாத்திக்க எது வேணா செய்யலாம்னு நினைக்கிற அராஜக மனம் இருக்கு. வேற என்ன வேணும்? கடவுள் செயலால இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சாதான் நல்லது. சரி மாமா, கேஷவ் ரிலீஸ் ஆயிட்டாரா? அவர் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். அவர் வீட்டுக்கு வர நேரத்துல நான் வீட்டுல இல்லைன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகும். நான் கிளம்புறேன் மாமா. சரிம்மா. வரேன். சரிம்மா, வரேங்க. வரேன் கல்பனா. வாமா. வரேன் தாத்தா. ஏன் இந்த ரோஹித் தப்பிச்சு பிரச்சனை மேல பிரச்சனை பண்றான்? கடுமையான தண்டனை தான் கிடைக்கும், அவன் மாட்டிட்டான். ஐயோ, ஏற்கனவே இப்படிதாங்க ஒளிஞ்சுக்கிறேன் நம்ம ஊருக்கு வந்தான். இப்பவும் அங்கதான் போயிருப்பானா என்னமோ பயமா இருக்குதுங்க. எல்லாம் ஒண்ணும் ஆகாது ஞானம், ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாது. ஐயோ கடவுளே. ஏமா, நாதன் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் எந்த ரூம்ல இருக்காரு? மேல 3rd ரூம். சரிம்மா. என்ன நடந்துச்சு? பாத்தீங்களா என் புள்ள நிலைமைய? நம்ம புள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. சே, நிறுத்துங்க. சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு. அதான் மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க? வாயை மூடுங்க. மச்சான், டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா விஷத்தை வெளியில எடுக்கிறதுக்காக வயிற்று கழுவி எடுத்ததுல உடம்புல இருக்க தண்ணி சத்தெல்லாம் வத்தி போயிருச்சு. அதான் இப்படி தெம்பு இல்லாம கிடக்குறான். என்ன மச்சான் இதெல்லாம்? ஏமா தங்கச்சி, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொன்ன கேட்டியா நீ? என் பொண்ணு என்ன மட்டமா இல்ல நான் செய்யறேன்னு சொன்ன சீர்வரிசை மட்டமா? 100 பவுன் நகை, என் பொண்ணு பேருக்கு ஒரு தென்னந்தோப்பு, சென்னையில குடி இருக்க ஒரு பிளாட்டும் தரேன்னு சொன்னேன். உன் பையனை கட்டிக்கிட்டு என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றதுக்காக இன்னும் என்னென்னமோ தர நான் தயாரா இருந்தேன். ஆனா என் பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு கடைசியில மாப்பிள்ளை என்ன சோத்த கட்டான்? யாரோ ஒரு ஒண்ணுமில்லாத பின்னால போய் இப்படி விஷத்தை குடிச்சிட்டு சீரழிஞ்சு கிடக்குறான். என்ன மருந்து போட்டாலும் தெரியல. என்ன மோகினி பிசாசு கிட்ட மயங்கினவ மாதிரி மயங்கி அவ பின்னாடி அப்படியே போயிட்டான். சரி போகட்டும், நான் அதுக்கு ஒண்ணும் சொல்லல. அந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லையா? அதுவும் நடக்கலையே. நான் அதைத்தான் கேக்குறேன். அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், அந்த பொண்ணை தான் நான் கட்டிக்க வேணும். மாப்பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆளை வச்சு நான் தூக்கிட்டு வந்திருப்பேம்மா. அவளை ஆளை வச்சு தூக்கிட்டு வந்து கட்டாய மாப்பிள்ளை தாலி என்ன என் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருந்த தாலியை கொடுத்து நானே கட்ட சொல்லியிருப்பேன். அதுவும் நடக்கலையம்மா. அவன் பின்னாடி போனதான் மிச்சம்னு ஆகி போச்சம்மா. அந்த பாதகத்தி இவனை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான, சிக்க வச்சு சீரழிச்சு போட்டா. இவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ மாதிரி இவங்கிட்ட பழகினவ இவனோட சிநேகிதக்கார ஒருத்தனை புடிச்சிருக்குன்னு அவன் கூட போயிட்டா. கேடுகிட்ட மூதேவி ஆள் மாதிரி ஆள் புடிச்சுக்கிட்டு அலையிறா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அந்த அந்த வேதனை தாங்காம தான் இவன் விஷத்தை குடிச்சிட்டான். அப்படியே நடந்திருந்தாலும் இவன் விஷத்தை குடிக்கிறது துரோகம் பண்ண அந்த சிநேகித பையிலையும் நடத்த கட்ட அந்த பொண்ணைவளை வெட்டி போட்டிருக்கணும். ரத்தத்துல சூடு இல்லாத பையன் 2 பேரையும் வெட்டி போடுறதை விட்டுட்டு இவன் விஷத்தை குடிச்சிருக்கான். மடப்பைய. தம்பிய சொல்லி தப்பு இல்லைன்னு, அவங்க வளர்த்த விதம் சரியில்லை. பயந்தாங்கொழி பையெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. எல்லாம் படிச்சு வேலைக்கு வந்ததும் மூளை முத்தி போய் கோலப்பையன் ஆயிட்டான். பொழைச்சிட்டதுனால சரியா போச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும்? நம்ம தம்பி போயிருக்கும். நம்ம தம்பியை ஏமாத்தினவ சந்தோஷமா இருந்திருப்பான். இதெல்லாம் நடக்கும் போது நான் இல்லாம போயிட்டேன். இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு. மாப்பிள்ளைய இந்த கதிக்கு ஆளாக்குறவங்கள 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். ஹலோ, என்ன ப்ரோ நீங்க மட்டும் வரீங்க? அளவு மட்டும் வரலையா? அவங்க உங்க கூட வரதா சொன்னாங்க. நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியாதனால நான் தான் அளவும் வராம அங்கேயே இருக்கு சொல்றேன். ஓ, அதுவும் பெட்டர் தான். நாதன் எங்க இருக்கா? அப்போ வாங்க, நான் காட்டுறேன். வா மச்சான், ப்ளீஸ் கம். வாங்க ப்ரோ, அங்க இருக்கு. Excuse me, gentle guys.
யாருமா இவங்க? நம்ம நாத கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட ஒரு அழகு சுந்தரிய ஒரு சிநேகித தட்டிட்டு போனான்னு சொன்னால, அந்த சிநேகித துரோகி இவன் தான். அந்த வளர்ந்தவன் நாதனோட இந்த நிலைமைக்கு காரணமே இவன் தான். நம்பிக்கை துரோகி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் மாடியில போய் படுத்துக்கிறேன். என்னடானு சாப்பிட்டு போமா. இல்லம்மா வேண்டாம், எனக்கு பசிக்கல, நான் மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி நீ போ. ராணி அம்மா இங்க வா. வாங்கம்மா. இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இங்க எதுவும் பிரச்சனை இல்லைங்கம்மா. அது சரி, பிரச்சனைக்குரியவங்கெல்லாம் அங்க இருந்த போது இங்க என்ன பிரச்சனை வந்துட முடியும்? நான் கீர்த்தியை பார்த்துட்டு வந்துடுற. சாவியை கூட இந்தாங்கம்மா. ஆண்டி வந்துட்டீங்களா? போன காரியம் என்னாச்சு? ஐயோ ஆண்டி, என்ன அடிபட்டிருக்கு? அது சொல்றேம்மா. ரோஹித்தை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லைங்கிறதுனால ரோஹித்தை தப்பிச்சு ஓட விட்டுருக்காங்க. கேஷவ் வரது மேல சாதாரண சார்ஜஸ் தாங்கிறதுனால அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. ஆக மொத்தம் லீகலாவோ இல்லீகலாவோ எல்லாரும் ஏதோ ஒரு வழியில தண்டனையில இருந்து தப்பிச்சுட்டாங்க. என்ன கீர்த்தி, எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலன்னு அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சியா இல்ல ஆண்டி, ஆத்திரமா இருக்கு. தப்பிக்க விட்டது விடுங்க, உங்களை எப்படி அவர் அடிக்கலாம்? அதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? புருஷங்கிற ரைட்ஸ். அந்த அதிகாரத்தை இந்த அளவுக்கு கூட பயன்படுத்தலன்னா அப்புறம் அந்த அதிகாரத்துக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களுக்காக வாதாடி புகார வாபஸ் வாங்க வைப்பேன்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. நான் அவங்கள ஆதரிச்சு பேசாம நியாயத்தை ஆதரிச்சு பேசினது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த ஆத்திரம் அடிச்சிட்டாரு. அதுக்காக கட்டின பொண்டாட்டிய ரோட்ல வச்சு அடிச்சாருன்னா இவரெல்லாம் படிச்சதுக்கு என்ன ஆண்டி அர்த்தம்? இந்த படிப்பு, போட்டிருக்கிற கோட்டு, சூட்டு, டை, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காட்டு மிராண்டி ஒளிஞ்சிருக்கான் கீர்த்தி. மத்தவங்க முன்னாடி நாம எப்படி நடந்துக்கணுங்கிற நாகரீகத்தை தான் படிப்பு கத்து கொடுக்கும். மனசுல இருக்கிற நியாய உணர்ச்சி தான் நம்மள போலவே மத்தவங்களையும் நடத்தணுங்கிற உயர்ந்த பண்பாட்டை கத்து கொடுக்கும். உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற காட்டு மிராண்டிய எப்ப வெளியில விடலாம், எப்ப ஒளிச்சு வைக்கலாங்கிற டெக்னிக்க தான் நாகரீகம் சொல்லித்தரும். ஆனா அந்த காட்டு மிராண்டிய ஒரேடியா எப்படி ஒழிச்சு கட்டுறதுங்கிற அறிவையும் தெளிவையும் பண்பாடுதான் சொல்லித்தரும். இங்க பாரு, கேஷவ் ஒரு நாகரிகமான ஆளு, ஆனா பண்பாடான ஆளான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஆண்டி. கட்டின பொண்டாட்டி அடிக்கிற ஆளோ அம்மா அடி வாங்கறத வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்கிறவனையும் என்னால மன்னிக்கவே முடியாது. தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணாதவங்களை அடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடி உலகத்திலே கிடையாது. அந்த அடாவடி பண்றவங்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. அதுவும் அந்த பொம்பளைங்களுக்கு கெடுதல் பண்ணி வாழ்றவங்க இருக்காங்களே, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமாதான். என்ன நிறுத்திட்ட? அநியாயம் பண்ணவங்க என் புருஷனும் பையனுங்கிறதுனாலயா? என் முகம் பார்த்து சொல்றதுக்கு சங்கடப்பட்டு நீ வேணா வாய முடிக்கலாம். ஆனா நியாயமும் தர்மமும் வாய மூடிட்டு இருக்காது.
எழுத வேண்டிய தீர்ப்பை எல்லாம் காலம் எழுதிக்கிட்டே தான் போகும். வேண்டியவங்க வேண்டாதவங்க, அழுதவங்க அழாதவங்கன்னு அது கணக்கு பார்க்காது. எழுதுற தீர்ப்பை நிறுத்தியும் வைக்காது. தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது, தீர்ப்பே இல்லாம பண்றது, இந்த சலுகையெல்லாம் வெறும் சட்டத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். காலம் வழங்குற தீர்ப்புக்கு கிடையாது. என்னங்க இது வீடு பூட்டி இருக்கு? ஐயோ ஆமாம்மா, ஆபீஸ் நேரம் இல்லையா? ஆபீஸ்ல எல்லாம் இருப்பா. இப்ப என்னங்க பண்றது? ஒரு காரியம் பண்ணு. நீ அவளுக்கு போனை போட்டு நம்ம வந்திருக்கிற தகவலை சொல்லு. யாரையாவது ஒரு ஆளுகிட்ட சாவி கொடுத்து அனுப்பிட்டோம். ஆள் யாரும் இல்லையா, நாமே போய் ஆபீஸ்ல இருந்து சாவி வாங்கிட்டு வந்துடும். நீ வீட்டுல இரு, நான் வேலையை கவனிக்கிறேன். போன் அடிக்குது, எடுக்க மாட்டேங்கிறாளுங்க. தூங்கி இருந்தா கூட போன் அடிச்சா உடனே எடுப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆபீஸ்ல ஏதாவது மீட்டிங் இருந்திருக்குமா? மீட்டிங்ல இருக்கும்போது போன் வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சைலண்ட்ல போட்டுருப்பா. நாம வந்திருக்கிற விஷயத்தை எப்படிங்க அலமுக்கு தெரிவிக்கிறது? நான் மட்டும் வந்திருந்தா கூட பரவாயில்ல, வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க வேற எனக்கு துணையா வந்து அங்க வேற ஹன்சிகா பாப்பா காணும், உங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு. ஒண்ணு பண்ணுங்களேங்க, நான் அலம்பு வர வரைக்கும் இங்கேயே இருக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையெல்லாம் பாருங்களேன். சச்சா, பூட்டி இருக்கிற வீட்டு முன்ன உன்னை நடு ரோட்ல விட்டு போக முடியும்? அதெல்லாம் சரியா வராது. ஒரு காரியம் பண்ணுவோம், நேரம் அலம்பு ஆபீஸ்க்கு போய் சாவி வாங்கிட்டு வந்துருவோம். நீ வீட்டு உள்ள இரு, நான் வேலையை பார்க்கறேன். அதுவும் சரிதாங்க, ஆனா அவ ஆபீஸ் எங்கன்னு தெரியாதுங்க. அவனுக்கு தெரியும், அவன் பேர் என்ன வரதுக்கு தெரியும். அவனெல்லாம் கேட்க வேண்டாம். இல்ல வேற ஒரு மார்க்கம் இருக்கு. சரி வா, நம்ம வீட்டுக்கு போவர்ஸ்ல ஒரு வீட்டுக்கு ஆபீஸ்ல ஒருத்தன் வருவானே, அவனுக்கு தெரியும். அவனை கேட்போம். ஏங்க இது அலமு ஆபீஸாங்க? அவ ஆபீஸ்ல இருப்பால்ல? இருக்கணுமா? ஆபீஸ் டைம் இல்லையா? ஆபீஸ்ல தான் இருக்கணும். பார்க்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அனிதா ஃபுட் ப்ராடக்ட்ஸனுடைய சிஇஓ அலுமேலு, அவங்கள பார்க்கணும். மேடமா, அவங்க இன்னும் ஆபீஸ்க்கு வரல சார். வரலையா? ஆபீஸ் வேலையை வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க. அது எனக்கு தெரியல சார். எப்ப வருவாங்கன்னு தெரியுமா? இருங்க சார், நான் கேட்டு சொல்றேன். ப்ளீஸ்.